எது போட சொன்னா கை நாட்டு போடுகிறோம், அச்சங்கொண்டை பூனையை போல் போகிறோம், எங்கள் வாய்க்கனிலே சோர்ந்து சமாளிக்கிறோம். கடவுளினைய போற்றுவோம், கடமையினை ஆற்றுவோம், துயரம் என்ன தொல்லை என்ன வாழ்விலே, ஒரு தோல்வி வந்து நிற்பதன் அன்பிலே. நாங்கள் வர சொல்ல இங்கெல்லாம் பயிர் வச்சுருந்தாங்க. மனது இந்த இடம்லாம் பயிர் நடு நட்டுருப்பாங்க. சம்பத் அண்ணன், ரமேஷ் அண்ணன், கௌதம் அண்ணன், உமாக்கா, ஆஷாக்கா இவ்வளோ பேர் தான் இங்கே இருந்தாங்க. இருக்கு சொல்ல யுவராஜ் அண்ணா, செந்தில் அண்ணா இவங்க வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. கன்னிப்பா அண்ணா இங்கே இருந்தார். இன்னொரு கன்னிப்பா ஆறுமுக அண்ணா ஒருத்தருக்கு இங்கே வாட்ச்மேனாக இருந்தார். நாங்கள் வர சொல்ல 2010 நானும் மலர் அக்கா ஒரே நாள் ஸ்டே பண்ணோம். எங்கள் அண்ணனால் நாங்கள் அறிமுகமானேன். நீங்கள் வேலைக்கு செய்ய சொல்ல நாங்கள் வேலை எதுனா கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னோம். வந்த அன்றைக்கே எங்களுக்கு சண்டே கூப்பிட்டாங்க, மண்டே வந்து சேர்ந்துட்டோம். 2010 2ஆம் ஒர்க் பண்ணணும். வந்த அன்றைக்கி என்ன சொன்னாரான்னா, எங்களுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, 5 டம்ளருக்கு எவ்வளோ வைப்பீங்கன்னு கேட்டார். 15 டம்ளர்னு சொன்னேன். அன்றைக்கி வந்து சூப்பராக இருக்குது சாப்பாடுனாரு. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் சமையலை பற்றி நாங்கள் நல்லா முடித்து 13 வருஷம் ஒர்க் பண்ணேன். கம்மியாக பசங்க இருக்க சொல்ல நாங்கள் நடுவு நட்டுக்கிறோம், களை பறிச்சிக்கிறோம். தேரடி கொட்டாவில் சாப்பாடு செய்ய சொல்ல சுற்றி நடுவு நடுவாங்க. இங்கே எல்லாம் ஆர்கானிக் பயிர் போட்டுக்கிறாங்க. நடுவு கீரை, மிளகா, பூசணிக்காய், அப்புறமா வெண்டைக்காய், கத்திரிக்காய், வெள்ளரிக்காயெல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே பசங்களுக்கு கழுவி திரும்பி கட் பண்ணி கொடுப்போம். மேங்காய் ஊறுகாய் போட்டு கொடுத்துக்குறோம். இங்கே ஆர்கானிக் மேங்காய் மருந்தெல்லாம் அடித்து க்ளீனாகிறத. அப்புறம் வந்து வேர்க்கடலை, தேரடி கொட்டா, குடியிருந்த கோவில். அது சின்ன கொட்டாயில் வாய்ந்து இன்றைக்கி பெருசாக பிக்காக வாயிடணுமோ, அவ்வளோ ஆசையாக இருக்குது. 14 பசங்க வந்து இன்றைக்கி 110 பசங்க அளவுக்கு நம்மளுக்கு ரன் ஆகிக்குது. 15 நாள் இங்கே இருந்துட்டு ட்ராங்கோவில் 15 நாள் ஒர்க் பண்ணியிருந்தோம். சாப்பாடு செய்தோம். அடுப்பு தான் வெட்டி சாப்பாடு அடுப்பில் தான் வேக வச்சோம். உள்ளே வந்து அந்த சட்னி, குழம்பு, மோர், தயிர் இதெல்லாம் உள்ளோம். சாப்பாடு வந்து கல் வச்சு சாப்பாடு வெடித்து குடியில் கொட்டிக்கும். தண்ணி வந்து ஆற்றுல போய் எடுத்துன்னு வருவாங்க. அப்போ கேன் தண்ணி அதான் குடிக்கிற தண்ணி. இப்போ தான் இந்த அளவுக்கு கரண்ட்டு எல்லாமே ஒர்க்காச்சு. அதெல்லாம் கரண்ட்டுலாம் கிடையாது. ரசத்துக்கு கிளாஸில் மிளகு இடித்து ரசம் வச்சுக்கிறோம். செஞ்சிலான வீட்டில் போயிட்டு சட்னிக்கு அரிசின்னு வந்து இங்கே சட்னி தாளிச்சிக்கிறோம். அப்படி தான் இருந்தோம் இந்த இடத்துல. இந்த அளவுக்கு இருந்து நம்மளோ முன்னேற்றத்துக்கு வந்துக்குது. எங்களுக்கும் சந்தோஷம், ஸ்கூலுக்கும் ரொம்ப இது. வீடை விட எங்களுக்கு பசங்க மேலே தான் ரொம்ப அக்கறை, சந்தோஷம். வீட்டு சொந்தக்காரங்களே பாதி மறந்துட்டேன்னு வச்சுக்கேன். இந்த பசங்கன்னு அதனால் டான்ஸ் ஆடினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என் பொண்ணு பாதி மறந்துட்டு இவங்க கூட தான் சந்தோஷமாக இருப்போம். வீட்டில் எவ்வளோ பிரச்சனை அதெல்லாம் தாண்டி தான் இவங்க வந்து நிற்போம். ஒரு டைம் 3:30 மணிக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா 3 மணிக்கு அப்போலாம் செல்லு கிடையாது, டைம் பார்க்குறதுக்கு கடிகாரம் கிடையாது. 3 மணினா எப்படி இருக்கும்? நான் 3 மணிக்கு வரமா டீக்கு 4 மணிக்கு அப்படின்வாங்க. சரி வாங்கணும். அப்புறமா பால் காய்ச்சி அந்த டைமுக்கு கொடுத்துருவோம். எப்படி தான் எங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அவங்க கரெக்டாக வரோம், நாங்களும் கொடுத்துருவோம். அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக வாங்கிக்கிறவேங்காட்டி கேவலமான பேர் வாங்கலை. ஆனால் உண்மையாக உழைச்சின்னுக்கிறோம் நாங்கள். ஆனால் புரியுதா, உண்மையாக ஒர்க் பண்ணிக்கிறோம். யார் எப்படி நினைக்கிறான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் இன்னி வரைக்கும் உண்மையாக ஓடியாது பசங்கன்னு சொந்த பந்தெல்லாம் கூட மறந்துட்டு பசங்க நாங்கள் எங்களுக்கு தான் சம்பளம். ஆனால் நாங்கள் குழந்தைங்க கடை தெரு இருக்குதா, குழந்தைங்க போய் எங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஐயோ ஓடணும் அப்படி தான் நினச்சிக்கின்னு படுப்போம் நைட்டு வரைக்கும் குழந்தை. அப்புறம் இங்கே தான் ஓடியாடணும் பாடசாலான்னு. நாங்கள் கஷ்டப்பட வயசுன்னு நாங்களும் நல்லா இருக்கணும், எங்கள் குழந்தைங்களும் நல்லா இருக்கணும். அப்படி தான் வேண்டிக்கின்னு இருக்கோம். இன்றைக்கும் பாடசாலை நல்லா இருக்கணும். அன்றைக்கி கூட நான் பசங்க ட்ராமாவுக்கு போனாங்க, டான்ஸ் பார்க்கலாம். எனக்கு ஃபீலிங் ரொம்ப இதுவாக இருக்கும். என் பையன் சேர்த்துட்டு பேர் இந்த பசங்க டான்ஸ்லாம் பார்த்து ரொம்ப எனக்கு சந்தோஷம். அதனால் அன்றைக்கி கூட என்றைக்குமே ஸ்கூல் பசங்க நம்ம பாடசாலை மட்டும் இல்லை, ஸ்கூல் பசங்க கீழே கூட நிமிர்ந்து வரணும், நல்லா டான்ஸ் பண்ணிட்டு வரணும்னு நான் வந்து சுமித்ராக்கா செல்லு வாங்கி ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போனேன்.
அப்பா அம்மா அதுங்க அழுவும். அப்பா அம்மா உங்கள் மேலே அதிகமான பாசம் வச்சுக்கிறாங்க. யாரும் பாசம் இல்லாத இல்லை. பாசம் இல்லாத இருந்தாக்கா உங்களை விட்டு இவ்வளோ படிக்க வைக்கும். பிள்ளைங்க வேணும்னா அவங்க பாசத்தை கட்டுப்படுத்தி பிள்ளைங்கள படிக்கணும். நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் அவங்க படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் நல்லா படித்து அவங்க முன்னேறத்துக்கு போனால் அவங்களுக்கும் ஹாப்பி, இங்கே இருக்கிறவங்களுக்கும் ஹாப்பி. உழவர்களும் உயரவே அனைவர் பசி விலகவே மகிழ்வுடனே உழைக்க வேணும் வயலில் நம்ம மகிழ்வுடனே வாழ வழி தேடுவோம். கையெழுத்து போட சொன்ன கை நாட்டு போடுகிறோம். அச்சங்கொண்டை பூனை போல் போகிறோம். எங்கள் வாய்க்கணியில் சோர்ந்து சும்மா நிற்கிறோம்.